10 NCERT CBSE Chapter 1 Real Numbers Theorem 1.4ல Proof root 2 is irrational அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த root 2 வந்து irrational அப்படின்னு பார்க்கணும், நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம let us assume to contrary that root 2 is rational அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம root 2 வந்து rational அப்படின்னு வச்சு போடுறோம், பார்க்கலாம். நம்ம root 2க்கு வந்து ரேஷ்னலாக ஏன் இருக்காது அப்படின்னு வச்சு நம்ம போடலாம், கான்ட்ரரியாக பண்ணுறோம். ஓகேவா? அப்படி பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ ரேஷ்னல் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம்னா P/Q ஃபார்ம். ரேஷ்னல்னால் நமக்கு என்ன ஃபார்மில் இருக்கும்? P/Q ஃபார்ம். ரேஷ்னல்னால் P/Q ஃபார்ம். இந்த Q எப்படி இருக்கும்னா Q நாட் ஈக்குவல் 0 இருக்கும் அப்படின்ற இதுதான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா √2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. √2னா இந்த √2க்கு A ஒரு ப்ரைமும் B ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகேவா? P/A/Bன்ற ஒரு ரேஷ்னல் நம்பரை நம்ம P/Q ஃபார்மில் எடுத்துக்கிறோம் √2க்கு. ஓகேவா? இப்போ இந்த ஏவும் பியும் ப்ரைம் ஃபேக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட ப்ரைம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 2 × 1 அப்படின்னு சொல்லுவோம். இதோட ப்ரைம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 5 × 1 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா 2/5 அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு ஏ, இது ஏ, இது பி. இப்போ 2/5 அப்படின்னா இங்கே என்ன வரும்? 1 × 2ன்னு இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 1 × 5ன்னு இருக்கும். ஆனால் இது ரெண்டுக்கும் ப்ரைம் ஃபேக்டர் வந்து காமனாக இருக்கிறது என்னென்னா 1 மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா? இது ரெண்டுக்கும் ப்ரைம் ஃபேக்டர் என்னவாக இருக்கணும்னா 1 மட்டும் தான் காமனாக இருக்கணும். இந்த 1 மட்டும்தான் காமனாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். கோப்ரைம். 1 மட்டும் காமனாக இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா கோப்ரைம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஏவும் பியோட வேல்யூவும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா கோப்ரைம் ஃபேக்டராக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ √2 = A/B வேர் A and B are கோப்ரைம். ஓகேவா? √2 = A/Bனா வேர் A and B are எப்படி இருக்குன்னா கோப்ரைம் ஃபேக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் ஃபேக்டர், அதாவது காமன் ஃபேக்டர் எப்படி இருக்கணும்னா அதர் தேன் 1 இருக்கணும். ஓகேவா? A and B have a common factors other than 1 அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. let us assume the contrary that √2 is rational number. அதாவது நம்மளுக்கு இரேஷ்னல் நம்பராக ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நம்ம √2வை வந்து ரேஷ்னலாக எடுத்து பண்ணலாம் அப்படின்றத கான்ட்ரரியாக பண்ணுறோம். அப்படி பண்ணும்போதே நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பர்னால் நம்மளுக்கு அதோட ஃபார்ம் என்னன்னு கேட்டால் P/Q ஃபார்ம். அது வந்து Q நாட் ஈக்குவல் 0 இருக்கும். அப்போ B வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா நாட் ஈக்குவல் 0 இருக்கும். B எப்படி இருக்கும்னு கேட்டால் நாட் ஈக்குவல் 0 இருக்கும். அப்போ இந்த √2 = A/B அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த A and B எப்படி இருக்கும்னா கோப்ரைமாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ A and B have a common factor than 1. அதாவது இது A, இது B. இதை பார்த்திங்கன்னா 1 × 2ஆல் மட்டும்தான் ப்ரைம் ஃபேக்டர் ஆகுது. B வந்து பார்த்திங்கன்னா 5னா 1 × 5ஆல் மட்டும்தான் ஃபேக்டர் ஆகுது. அப்போ இந்த 2க்கு 5க்கு இருக்கிற ப்ரைம் ஃபேக்டர் வந்து என்ன காமனாக இருக்குன்னா 1 மட்டும்தான் காமனாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அது ப்ரைம் ஃபேக்டரு, கோப்ரைம் ஃபேக்டரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வர்றதை நம்ம பார்க்குறோம். கோப்ரைம் ஃபேக்டர் வந்து 1 வர்றதுக்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுனா √2 வந்து = A/B அப்படின்றது இதுலேருந்து எடுத்துக்குவோம். நம்ம √2 = A/Bன்றது எடுத்துக்கிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது ஸ்கொயர் பண்ணுறோம். ஹோல் ஸ்கொயர்னு பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்? √2 × √2 = √2 × 2 அப்போன்னா 2ன்னு கிடைக்குது. இங்கே வந்து A², இது B²ன்றது செப்பரேட்டாக நம்ம ரைட் பண்ணிவிடுவோம். அப்போ இது 2ன்னு ஆகிடுச்சா, இந்த B வந்து ஈக்குவல்ட்டுக்கு தாண்ட போயிடுச்சுன்னா B² ஆகிடும். ஓகேவா? அப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 தான் வந்து A² டிவைட் பண்ணுது.
ஓகேவா. இந்த 2 என்ன ஆகும், ஏ ஸ்கொயரை இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா. அப்போ அது என்ன சொல்லுவாங்க, தியரம் 1.3ல் நமக்கு என்ன சொல்லியிருக்கு, பி டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னா தென் பி டிவைட்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு தான் இது வருது. தியரம் 1.3ல் இஃப் பி divides a square then p divide a அப்படின்னு கொடுத்துருக்கா. அப்படின்னா நமக்கு இது எப்படி வரும், 2 divides a square அப்படின்னு இருக்கு. இங்கே பாருங்கள், 2 divides a square அப்படின்னு வரும். then 2 divide a அப்படின்னு சொல்லிக்கலாமா. அப்போ இதை என்ன பண்ணலாம், இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் இங்கே a/2 அப்படின்னு சொல்லலாம். 2 டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் பை 2ன்னு இருக்கிறத a/2வாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ இதுக்கு என்னென்னு எடுப்போம்னா நம்ம சி அப்படின்னு எடுத்துக்கலாம். சின்னு எடுத்தால் a = 2c அப்படின்னு, இதே இங்கே மல்டிப்ளியும் 2c அப்படின்றது வருது. இதில் வந்து சி வந்து சம் இன்டிஜர். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் 1ன்ற மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது இந்த 2c ஏவோட வேல்யூ வந்து இந்த 2c இருக்கு இல்லையா, அது இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ புட்டிங் த வேல்யூ ஆஃப் ஏ இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 2b² = a²ங்க. இங்கே ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டால் 2c அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இப்போ ஏவோட வேல்யூ 2cயை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இதில். அப்போ 2b² = ஏக்கு என்னது 2c ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ 2b² = இங்கே 2² நம்மளுக்கு 4ன்னு வரும், c² அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வந்து இந்த 4ஆக கேன்சல் ஆகும். எத்தனை டைம்ஸ்னா 2 டைம்ஸு. ஸோ 2c². ஓகேவா. அப்போ இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா a² = 2b² அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம அதை கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா b² = 2c² வந்திருக்கு. அப்போ இதுவும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா தியரம் 1.3ல் வர மாதிரியே வந்திருக்கு. அதாவது இந்த 2 b²ஐயும் டிவைட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் b² டிவைட்ஸ் 2 divides b² then 2 divide b. ஓகேவா. ஸோ அப்போ அந்த தியரம் 1.3ல் வர மாதிரி நம்மளுக்கு a² இங்கே ஏன்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த b² இருக்கா, b² b அப்படின்றத ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 1.3 மாடல்லையே நமக்கு ரிப்பீட்டடாக திருப்பி வந்துகிட்டே இருக்குது. அப்போது இது வந்து நமக்கு ரேஷ்னலாக வர்றதுக்கு இல்லை அப்படின்றாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு இருக்குன்னா a² = 2b² இருக்குது. அதே மாதிரி செகண்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு b² = 2c² இருக்குது. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு a²/2ன்னு வரும். இந்த இதில் பார்த்திங்கன்னா b²/2ன்னு வரும். அப்போ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைம் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னா 2 2ன்னு இருக்குது. அதாவது நம்மளுக்கு 1 × 2 இது 1 × 2வாக இருக்குது. இப்போ 1 மட்டும் தான் நம்மளுக்கு ஃபேக்டராக இருக்கணும், கோப்ரைமாக தான் இருக்கணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு 2 2 அப்படின்னு வந்திருக்கு இல்லைனால 2 டேபிள்ஸில் வந்திருக்கு. அந்த மாதிரி வர்றதுனால இது வந்து நமக்கு ரேஷ்னல் நம்பராக இருக்காது. ப்ரூஃபு ரிரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. √2 = ரிரேஷ்னல் நம்பர். 1 தான் கோப்ரைமாக தான் நமக்கு இருக்கணும். ஆனால் இந்த இதில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு 2 2ன்னு வந்திருக்கு. a²க்கும் நம்மளுக்கு 2ன்னு வந்திருக்கு, b²க்கும் நம்மளுக்கு 2ன்னு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு 2ன்னு வந்திருக்கு டிவைடு. இந்த 2 ஈக்குவல்ட்டுக்கு எந்தாண்ட போயிடுச்சுன்னா 2. அதே மாதிரி இந்த செகண்ட் இதில் பாருங்கள், இந்த 2 ஈக்குவல்ட்டுக்கு எந்தாண்ட போயிடுச்சுன்னா 2ன்னு வருது. அப்போது இதை வந்து ஃபேக்டராக நம்ம பார்க்கும்போது 1 × 2ன்னு வருது. அப்போ இதில் கோப்ரைம் வந்து நமக்கு 1ஆக வரணும் இங்கே. ஆனால் நமக்கு எப்படி வந்திருக்குன்னா 2ன்னு வந்திருக்கு. ரெண்டுமே 2ன்றது வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்ததுனால இந்த √2 வந்து நம்மளுக்கு ரேஷ்னல் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரேஷ்னல் நம்பர் இல்லைன்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு
ரூட் டூ இஸ் எ இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்றத சொல்கிறோம். ஓகேவா? இதை எப்படி ரைட் பண்ணணும்னா, இங்கே therefore a and b have at least 2 as a common factor. இதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 அண்டு 2 ஏலையும் பிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆவது ஃபேக்டராக வந்துருச்சு. ஆனால் நமக்கு வர்றது என்னவாக வரணும், கோப்ரைமாக இருக்கணும். கோப்ரைம்னா 1 மட்டும்தான் நமக்கு காமன் ஃபேக்டராக இருக்கணும். ஏ அண்டு பியில் அட்லீஸ்ட் 2 ஆஸ் எ காமன் ஃபேக்டராக வந்ததுனால பட் தீஸ் கான்ட்ராடிக்ட் த ஃபேக்ட் தட் A and B have no common factor other than 1. ஓகேவா? ஸோ திஸ் கான்ட்ரடிக்ஷன் ஹேஸ் arisen because of our incorrect assumption that root 2 is rational. ஆனால் ரூட் 2 ரேஷ்னல்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா கோப்ரைம் வந்து நமக்கு 1ஆக வரணும். ஆனால் வரல. அப்படி வராத போது நம்ம என்ன சொல்லுவோம், we conclude that root 2 is irrationalன்றது ப்ரூஃப் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.